வணக்கம். நான் உங்க ஏகேஆர் பேசுறேன். நான் இன்னைக்கு பேச போற சப்ஜெக்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டும் ஏன் இந்த உலகத்தில எனக்கு நடக்குது? எனக்கு மட்டும் ஏன் இப்படி போயிட்டே இருக்குது? நான் எது செஞ்சாலும் எனக்கு நல்லதே இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு, இந்த வீடியோ வந்து பதிவு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன். ஸோ வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொறக்குறோம். இடைப்பட்ட நேரங்கள்ல வந்து நம்ம வாழுறோம். இடைப்பட்ட காலங்கள்ல நம்ம போயிட்டே இருக்கோம். ஆனா ஒரு நாள் வந்து கண்டிப்பா இறப்புன்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த இறப்பை தீர்மானிக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் நம்மகிட்ட குடுக்கல. ஸோ அந்த இறப்ப வந்து நம்ம எடுத்துக்கிற அளவுக்கு நம்மகிட்ட வந்து அதுக்கான உரிமையும் இல்ல அப்படின்றதுக்கான ஒரு விஷயம் தான் சொல்றேன். நான் முதல்லே சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்ல. இந்த உங்களுக்கு மட்டும் இல்ல. இந்த உலகத்தில நீங்க யார நீங்க எடுத்துக்கிட்டாலும், அவங்கவங்களுக்கும் உண்டான விஷயத்த கண்டிப்பா கடவுள் வந்து குடுத்து தான் ஆவான். ஆ இத ஏன் நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நெனைப்போம், நான் என்னதான் செஞ்சாலும், என்னதான் முயற்சி பண்ணாலும், அந்த முயற்சிக்கான வந்து வெற்றி வந்து எனக்கு கிடைக்கவே இல்ல. நான் நெறைய ஹார்ட் ஒர்க் போட்டுட்டு தான் இருக்கேன். பட் ஆனா எனக்கு மட்டும் ஏன் அது மாரியான ஒரு விஷயங்கள் நடக்குது? அப்படின்லாம் நீங்க யோசிப்பீங்க. ஸோ உங்களுக்கும் மட்டும் இல்ல. நெறைய பேர் இந்த பிரபஞ்சத்தில எல்லாருமே வாழ்றவங்க எல்லாமே ஏதோ ஒரு நோக்கி தான் போவாங்க. நம்ம ஏதாவது பண்ண மாட்டோமா? ஏதாவது சாதிக்க மாட்டோமா? ஏதாவது செய்ய மாட்டோமா? அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் போவாங்க. ஸோ அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நெறைய ஏமாற்றங்கள் இருக்கும். ஒண்ணு நல்லபடியா இருக்கும். இன்னொன்னு நல்லா இல்லாம இருக்கும். இந்த விஷயத்தில வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான். ஒண்ணு நல்லதா இருக்கும். இன்னொன்னு நல்லதா இல்லாம இருக்கும். இத நம்ம புரிஞ்சுகிட்டு, நம்மளுக்கான ஒரு விஷயத்த எடுத்துட்டு நம்ம ஓடணும்னா, கண்டிப்பா அதுக்கான ஒரு சக்சஸ கண்டிப்பா இறைவன் குடுப்பாங்க அப்டின்ட்டு தான் நான் சொல்றேன். ஸோ எனக்கு மட்டும் ஏன் அப்டின்னு நீங்க நெனைக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டுமே இல்ல. இந்த உலகத்தில பொறந்த எல்லா ஜீவராசிக்குமே ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பா வந்து நடந்து தான் ஆகும், நடந்து தான் தீரும். அதனால வந்து, ஐயோ! என்ன ரொம்ப சோதிக்கிறாங்களே, என்ன ரொம்ப இது பண்றாங்களே, அப்டிலாம் ஒண்ணும் கிடையாது. உனக்குள்ள வந்து நீ என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தன்னம்பிக்கை, பரவால்ல எதா இருந்தாலும் நம்ம இதுவும் கடந்து போகும். நம்ம போய் தான் ஆகணுன்ற ஒரு எண்ணமோ, எல்லாமே உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, உங்களுடைய சாதனைய வந்து உண்மையிலுமே யாராலயும் வந்து கண்டிப்பா நிறுத்தவே முடியாது. அதுக்கு இருக்கிற காரணம் என்னன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் நான் சொல்லுவேன் வந்து பார்த்தீங்கன்னா. எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலே, அது அவங்களுக்குள்ள வந்து ஒரு உண்மையாலுமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். என்னால முடியும். எது நடந்தாலும் எனக்கு உண்டானது தான். எது போனாலும் அது என்னுடையது தான். எந்த தவறு நடந்தாலும் அது என்ன சார்ந்தது தான் அப்படின்னு நம்ம என்னைக்கு நம்ம நினைக்கிறோமோ, அன்னைக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஒரு முயற்சி இருக்கும். அந்த முயற்சிக்கான ஒரு விஷயத்த நம்ம எப்பயுமே குடுக்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பரவால்ல நடக்கட்டும். எது நடந்தாலும் பரவால்ல. அது நல்லதாவே நடக்கட்டும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை. கண்டிப்பா நம்ம என்னவா நெனைக்கிறோமோ, அது கண்டிப்பா இங்க பிரதிபலிக்கும் அப்படின்றது தான். அதனால நம்ம எடுக்க வேண்டிய முடிவுகள் ஏதாவது இருக்கா? என்னடா இது நம்ம எந்த ஒரு சூழலுமே மனம் வந்து கண்டிப்பா வந்து கெட்டுடக்கூடாது. உங்களுடைய மனச என்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தூய நிலைமையில நீங்க கண்டிப்பா வச்சுக்கணும். எது நடந்தாலும் அது நல்லதுக்கு அப்படின்றத கண்டிப்பா நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அத புரிஞ்சா மட்டும் தான் இந்த பிரபஞ்சத்தில உங்களால வந்து சரியா வந்து வாழ முடியும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ, அதனால வந்து என்ன இந்த எண்ணம் என்று எண்ணம் எண்ணம் தோன்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுல வரும். ஸோ, அது மாரி நம்ம வாழ்க்கையில எது நடக்குதுனாலும் அது நல்லதாவே நடக்கட்டும். எது நடந்து போனாலும் அது நல்லதாவே இருக்கட்டும். எது கடந்து போனாலும் அது நம்ப சார்ந்தது தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிந்திங்க. அத பத்தி யோசிங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை கண்டிப்பா வந்து அது எல்லாமே போயிடும். ஸோ, எனக்கு மட்டும் தான் அப்படின்றத எந்த ஒரு சூழ்நிலையும் நினைக்காதீங்க. உங்களுக்கு நடக்க வேண்டியத கண்டிப்பா நடந்து தான் ஆகும். உங்களுக்கு நடக்கக்கூடியத கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்றது தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ, இந்த வீடியோ மூலியமா நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுனாலும் நல்லதுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த நீங்க வச்சுட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்கள நினைச்சிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் நல்லபடியா நடக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ, இது எனக்கு மட்டும் தான் அப்படின்னு கிடையாது. இந்த உலகத்தில இருக்க எல்லா ஜீவராசிக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ, அதனால எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே அது சரியானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கைய கண்டிப்பா விடாதீங்க. எது நடந்தாலும் நடந்து தான் ஆகணும் அப்படின்றத நீங்க நெனச்சுக்கிங்க. ஸோ, எத நோக்கி நீங்க பயணிக்கிறீங்களோ, எந்த லட்சியத்த நோக்கி நீங்க போறீங்களோ, அந்த லட்சியத்த கண்டிப்பா நீங்க ஒரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஸோ, வாழ்க வளமுடன். உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழன் ஏகேஆர். நன்றி, வணக்கம்.